நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி வெள்ளை குருமா. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். வெள்ளை குருமா செய்ய தேவையான பொருள்: பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், கல்பாசி, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான கருவேப்பிலை, கேரட் 100 கிராம் எடுத்துருக்கோம். பீன்ஸ் 100 கிராம், 50 கிராம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்து சுடுதண்ணி வச்சு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுருக்கோம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் ஒரு 2 பீஸ், முந்திரி ஒரு 6, கசகசா ஒரு ஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் போட்டு 3 விசில் அவிய வச்சுக்கோங்க. சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி, ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் காயவும் 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்காங்க. சோம்பு பொரியும். எல்லாம் பொரிஞ்சிச்சு. பிரிஞ்சி இலை, எல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமா மஞ்சத்தூள், அவ்வளோதான். வெங்காயம் வதங்கினது போதும். அடுத்து கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய். காரத்துக்கு இது மட்டும்தான். பச்சை மிளகாயும் வதங்கிட்டு கருவேப்பிலையும் தக்காளியும், தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். காரத்துக்கும் இஞ்சிக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அவ்வளோதான், வதங்கினது போதும். பண்ணி வச்ச காய், கேரட், கிழங்கு, பீன்ஸ் 3ஐயும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கி வரும்போது தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டு காய் வேகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
காய் 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிருவோம். பத்து நிமிஷம் காய் வெந்திருக்கு. இப்போ வேக வச்ச பட்டாணியை அந்த தண்ணியோட ஊற்றிடணும். காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, கசகசா ஊற்றிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிறோம். சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு இந்த வெள்ளை குருமா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.